புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லாக்அப் மரணத்தால இறந்த சபரிவர்மனுக்கு நீதி கிடைக்கணும், அவருடைய அந்த மரணத்திற்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவனுங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சபரிவர்மன், அதாவது தமிழகத்தில் கடந்த பல வருடங்களாகவே இந்த லாக்அப் மரணம் மிக பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கின்றது. இந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற இந்த தாவேக அரசு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதற்கு எதிராக செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி பல இடத்துல சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது அந்த தாவேக அரசு நடைபெற்று கொண்டிருக்கும் போதே நடந்த இந்த லாக்அப் மரணம் பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கின்றது. சபரிவர்மன் அப்படின்றவர் தான் இதில் இறந்திருக்கிறாரு. யார் இந்த சபரிவர்மன், அவருக்கு அன்று இரவு என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும், மிக மிக முக்கியமாக இந்த சம்பவத்தில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு, என்ன நடந்தது, எப்படி நடந்தது இந்த சம்பவம் அப்படின்ட்டு இதுவரை இந்த லாக்அப் மரணம் பற்றியும் சபரிவர்மனை பற்றியும் வெளிவராத பல திடுக்கிடும் உண்மைகளை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். முதல்ல இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு அப்படின்ற பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய வடக்கு தாமரைக்குளம் ஈத்தங்காடு அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர் தான் 33 வயதான சபரிவர்மன். அவர் வீட்டுக்கு அருகே பெட்டிக்கடை நடத்தி வந்தார். கடந்த ஜூலை 9ஆம் தேதி இவருடைய கடையில் சோதனை நடத்திய போலீசார் 200 கிராம் குட்கா இருந்ததாக கைது செய்தாங்க இந்த சபரிவர்மனை. அதன் பிறகு நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. 4 நாட்கள் சிறையில் இருந்த நிலையில் ஜூலை 13ஆம் தேதி மயங்கி விழுந்திருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லி அருகில் இருக்கக்கூடிய ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அங்கே அனுமதித்த போது மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவர் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த சபரிவர்மனினுடைய மனைவி, குடும்பத்தினர், உறவினர்கள், அந்த ஊர் மக்கள் அப்படின்ட்டு அனைவருமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருக்கு எந்த விதமான ஒரு நோயும் கிடையாது, எந்த பாதிப்பும் உடல்நல பாதிப்புமே கிடையாது, போலீஸார் தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதனால் அவருடைய உடலை கூட அவங்க இன்னமும் வாங்கக்கூட இல்லை. தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. மிக மிக முக்கியமாக சபரிவர்மனினுடைய உடல் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நிறைய காயங்கள் இருந்தது அப்படின்ற மாதிரியும், அவருடைய அந்த மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இதில் சம்பந்தப்பட்டவங்க மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் யாருமே எதிர்பாராத வகையில் இந்த சம்பவத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் குறித்து நாகர்கோயில் 2வது குற்றவியல் நீதித்துறை நடுவர் சத்தியமூர்த்தி அவர்கள் விசாரணை நடத்தினார். அவர் சபரிவர்மனினுடைய மனைவி மற்றும் உறவினர்களிடம் முதல்ல விசாரணை நடத்தினார். அதன் பிறகு நாகர்கோவில் சிறைக்கு சென்று சிறை காவலர்கள் மற்றும் சிறை கைதிகளிடமும் விசாரணை மேற்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு ஸ்டாலின் அப்படின்றவரிடமும் நாகர்கோயில் ஜெயிலுக்குள்ளாரவே சென்று விசாரணை நடத்தியிருக்காரு. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் நடந்த பிரேத பரிசோதனையில் பார்த்தீங்கன்னா, சபரிவர்மனுக்கு உடலில் 19 இடத்துல பார்த்தீங்கன்னா காயம் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனால் அவருக்கு அந்த சிறைக்குள்ளார ஏதோ நடந்திருக்கு, யாரோ என்னமோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் உறுதியானது. அதன் பிறகு நேசமணி நகர் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினாங்க. சபரிவர்மனினுடைய இந்த விவகாரம் தொடர்பாக நாகர்கோவில் ஜெயிலின் முதன்மை சிறை வார்டனான நெல்லை மாவட்டம் களக்காட்டை சேர்ந்த திருமலை நம்பி, வார்டன்களான தேங்காய்பட்டணத்தை சேர்ந்த ஜெகன், சாமியார் மடத்தை சேர்ந்த சிவகுமார் ஆகியோர் அந்த 3 பேருமே கைது செய்யப்பட்டாங்க. அவங்க மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவங்க கிட்ட நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதாவது கடந்த 9ஆம் தேதி கைது பண்ணாங்க. அதன் பிறகு
கடந்த 12ஆம் தேதி இரவுல பார்த்தீங்கன்னா சிறையில சபரிவர்மனுக்கும் சக கைதிகளுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அப்போது சக கைதிகள் அந்த சபரிவர்மனை தாக்கினாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் தற்போது இந்த போலீஸாரும் வார்டனும் வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சபரிவர்மனை பார்த்தீங்கன்னா ஜெயில் வார்டன்களான இவனுங்களுமே பார்த்தீங்கன்னா தாக்கி இருக்கானுங்க. வார்டன்களுடன் ஏற்கனவே தகராறு செய்த சக கைதிகளும், அதாவது ஏற்கனவே அந்த கைதிகளுடன் பிரச்சனை ஏற்பட்டு சபரிவர்மனை தாக்கியிருக்காங்க. அதன் பிறகு இந்த வார்டன், அதன் பின்பு அந்த சக கைதிகள் அனைவருமே பார்த்தீங்கன்னா அந்த சபரிவர்மனை தாக்கியிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா சபரிவர்மன் காலமாகிட்டு இருக்காரு. ஜூலை 13ஆம் தேதி, ஜூலை 12ஆம் தேதி இரவே சபரிவர்மனுக்கு இப்படியெல்லாம் மோசமான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. ஜூலை 13ஆம் தேதி இறந்திருக்கிறாரு. மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது அவர் இறந்துட்டு இருக்கிறாரு. மேலும் சபரிவர்மனை தாக்கியது யார் யார், எந்தெந்த கைதிகள் அப்படின்ட்டு நடத்திய விசாரணையில் 21 வயதான விஷ்ணு, 19 வயதான சாரதி, 40 வயதான ஜெகன், 30 வயதான சரத், பெருமாள், சேதுராம், 29 வயதான அஜித், 27 வயதான அரவிந்த், இந்த 8 பேர் தான் பார்த்தீங்கன்னா இவனுங்க தான் இந்த மோசமான சம்பவத்தை செய்தானுங்க அப்படின்றது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவனுங்க மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தாங்க. அதன் பிறகு அவனுங்க 8 பேரையுமே இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்தாங்க. ஏற்கனவே கைது செய்து சிறையில் தான் இருக்கானுங்க. இந்த வழக்கு தொடர்பாகவும் அவனுங்க தற்போது சிறையில் இருக்கானுங்க. இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கா, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான சில தகவல்களுமே வெளியாகி இருக்கின்றது. அதாவது இந்த சம்பவத்துக்கு காரணம் முன்விரோதம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அந்த கடைகளில் ஏற்கனவே பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க. இன்னொரு பக்கம் அந்த வார்டன், அந்த சிறை காவலர் பார்த்தீங்கன்னா சேர்ந்து கொண்டு முன்விரோதம் காரணமாக சபரிவர்மனை இப்படி பண்ணியிருக்கானுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலுமே தற்போது வெளியாகி இருக்கின்றது. ஜூலை 9ஆம் தேதி அந்த கடையில் குட்கா இருக்குது அப்படின்ட்டு கைது செய்யப்படுறார் அல்லவா. அதன் பிறகு 4 நாட்கள் சிறையில் இருக்கார். ஜூலை 9, 10, 11, 12 4 நாள் ஆயிடுச்சா. ஜூலை 12ஆம் தேதி இரவு தான் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடைபெறுது. கடையில் போய் பொருட்கள் வாங்குவது, அது மட்டும் இல்லாமல் மற்ற சில வழக்குகள் தொடர்பாக பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த சிறை காவலர், வார்டன் இவங்களுக்குள்ளார ஏற்கனவே முன்விரோதம் இருந்து இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் பார்த்தீங்கன்னா கடையில் இந்த மாதிரி பொருள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு சிறையில் அடைக்கப்பட்டு 4 நாட்களுக்கு பிறகு எப்படியெல்லாம் கதையை முடிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி கைதிகளுக்குள்ளார ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் சபரிவர்மனுக்கு நடந்திருக்கு அப்படின்ற திடுக்கிடும் தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதாவது ஜூலை 12ஆம் தேதி இதுதான் சபரிவர்மனுக்கு சிறைக்குள்ளார நடந்தது அப்படின்ற மாதிரியான தகவலுமே வெளியாகி அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கின்றது. லாக்அப் மரணமே இனி நடக்காது அப்படின்ட்டு சொல்லி ஆட்சி பொறுப்பேற்ற தாவேக ஆட்சியில் இப்படி ஒரு மோசமான சம்பவம் ஒரு இளைஞருக்கு நடந்திருக்கு அப்படின்னா இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சட்டம் சரியில்லையா? அரசு சரியில்லையா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.